சப்பாத்தி ரொட்டி நானுக்கு எல்லாமே எப்பயுமே ஒரே மாதிரி குருமாவாக சாப்பிடாம இந்த மாதிரி ராஜ்மா மசாலாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மசாலா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட 10 பல்லு பூண்டு சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் திரும்பவும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், ஜாதிப்பூ, பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி 2 சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இது கூட சீரகம் 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் நம்ம சேர்த்து நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துட்டு அது வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட வேக வச்ச ராஜ்மா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்து மசாலாவை நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற கிரேவியில நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூளும் கஸ்தூரி மேத்தியும் தூவி நல்லா கலந்துட்டு இறக்கணும்னா ராஜ்மா மசாலா ரெடி.